ஒரு பொண்ணை அனுமதி இல்லாம தொட்டா செத்துருவோண்டா என்ற பயம் ஏன் இன்னும் இங்க வரல? அந்த பயம் வரும் அளவிற்கு இங்கு சட்டம் கடுமையாக்கப்படலை என்பதுதான் உண்மையான உண்மை. இதே அரபு நாடுகள்ல போதைப் பொருட்களை நீங்க எடுத்துட்டு போவீங்களா? மாட்டீங்க, செத்துருவோன்னு தெரியும். ஏன்னா அங்கு சட்டம் கடுமையா இருக்கு. ஏன் இதுவே மடகாஸ்கர் என்ற நாட்டுல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்துல யாராவது ஈடுபட்டா அவர்களுடைய ஆண்மையை நீக்கணும் என்று நாடாளுமன்றத்தில் பேசி முடிவெடுக்கிறாங்க. இதுல பெரிய அசிங்கம் என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி உலக அரங்குல ஒரு பொலிவுரை எடுத்து வைக்கப்படுகிறது. உலகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நாடுகள் பட்டியல்ல இந்தியாவுக்கு முதலிடம். என்ன ஒரு கேவலம் பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவும் பிரிட்டிஷும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டு பெண்கள் இந்தியாவுக்கு தனியா போவாதீங்க, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் எதனால? கடுமையான சட்டங்கள் இல்லாத வரை இது போன்ற கேவலமான கொடூரமான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுவே ஏன் பெரிய ஊடகங்கள் இதை பத்தி பேசல? ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கின்ற ஊடகங்கள் இதை பத்தி இன்னும் ஏன் பெருசா பேசாம இருக்காங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியிலேயே சேர்க்கல என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. மேலும் இந்த 2 கொடூரமான சம்பவங்களும் எப்படி நடந்தது, இவற்றின் பின்புலங்கள் என்ன என்பதை இந்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க. புதுச்சேரியில காணாமல் போன சிறுமி கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில கட்டி வீட்டின் அருகே சாக்கடையில வீசி சென்ற கொடூர செயல் நடந்திருக்கு. போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வராங்க. பெற்றோர்கள், உறவினர்கள் குற்றவாளிகளை பிடித்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மறியல் ஈடுபட்டு வருவதால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டு வருது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்தவர் நாராயணன். ஓட்டுநரான இவரது மகள் ஆர்த்தி 9 வயது இருக்கும். அங்குள்ள பள்ளியில 5ஆம் வகுப்பு படித்து வரார். இந்த நிலையில கடந்த சனிக்கிழமை அன்று வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது ஆர்த்தி திடீரென காணாமல் போனார். மேலும் வழக்கமாக விளையாடிவிட்டு வீட்டிற்கு மகள் வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பெற்றோர்கள் மகள் வராததால் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடும் பணியை துவங்குறாங்க. ஆனா சோலைநகர் முழுவதும் தேடியும் சிறுமி கிடைக்கல. மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகள் அனைத்தையும் ஆய்வு செய்யறாங்க போலீஸ். அதுல சிறுமி தனியாக நடந்து செல்லும் வீடியோ பதிவாகி இருந்தது. கடந்த 4 தினங்களாகவே சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தாங்க. இந்த நிலையில்தான் காணாமல் போன சிறுமியின் உடலை கை கால்களை சாக்கு மூட்டையில் கட்டி அவரது வீட்டு அருகே உள்ள சாக்கடையில போட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. சிறுமி கை கால்கள் கட்டப்பட்டு சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறியும் குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மறியலில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்துதான் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால அங்கு துணை ராணுவ படையினர் குவிக்கப்படுறாங்க. பாவம் அந்த பிஞ்சு குழந்தை. அந்த சூழ்நிலையில என்ன நினைச்சிருக்கோம்? அந்த குழந்தையின் பெற்றோர்கள் என்னென்ன கனவு கண்டு வச்சிருப்பாங்க? சட்டங்கள் கடுமையாக்கப்படாவிட்டால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். எனவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இதுல இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, ஆப்கன் உட்பட 66 நாடுகளை பத்திரமா கடந்து வந்த ஸ்பெயின் நாட்டு பெண்மணி இந்தியாவில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறானுங்க. இதை கணவர் கண்ணெதிரே பயங்கரமா நடத்துறானுங்க. என்ன ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஸ்பெயினை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் கணவர் கண்ணெதிரே கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்குல இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த சம்பவம் ஜார்க்கண்டின் காவல்துறை நிர்வாகத்தையும் சட்ட ஒழுங்கையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கு. பிரேசில்ல பிறந்த ஸ்பானிய பெண்ணான ஹியானா, அவரது கணவர் ஜான், இருவரின் பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்று காலை தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது குறித்து அழுது கொண்டே பதிவிட்டிருக்காங்க. அவர்கள் இருவரும் இணைந்து பயன்படுத்தும் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2 வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தாங்க. வீடியோவில் ஹியானாவும் ஜானும் தங்களுக்கு நடந்த சம்பவம் குறித்த தகவல்களை அளித்திருந்தாங்க. அவர் ஸ்பானிய மொழியில பேசியுள்ள அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரலாகி வருது. என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வீடியோவில் எங்களுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, என்ன 7 பேர் பாலியல் வல்லுறவு செஞ்சாங்க, அவர்கள் எங்களை அடித்து கொள்ளையடிச்சாங்க, அவர்கள் வேற எதுவும் எங்களை செய்யல, ஏன்னா அவங்களுக்கு என்ன வல்லுறவு செய்வதை நோக்கமாக வச்சிருந்தாங்க. மற்றொரு வீடியோவில் ஜான் என்ன சொன்னார்னா, எனது முகம் சேதமடைந்துள்ளது, என்னை பலவிதமா அடிச்சாங்க, ஆனால் ஹியானாவின் நிலை என்னை விட மோசமாக உள்ளது, அவர்கள் என்னை ஹெல்மெட்டால் பலமுறை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க,
அதிர்ஷ்டவசமாக அவள் ஜாக்கெட் அணிந்திருந்தால், ஆகையால் அவளுக்கு காயம் சிறிதளவு ஏற்பட்டது என்று கூறியிருந்தார். ஜான், ஹியானா இருவருமே ஸ்பானிய சுற்றுலா பயணிகள். ஜான் ஸ்பெயினில் உள்ள கிரனடா என்ற கடலோர நகரத்தில் வசிப்பவர். ஹியானா பிரேசிலை சேர்ந்தவர். ஆனால் அவர் ஸ்பானிய குடியுரிமை பெற்றுள்ளார். இருவரிடமும் ஸ்பானிய பாஸ்போர்ட் உள்ளது. மோட்டார் சைக்கிளில் உலகை சுற்றி பார்க்க கிளம்பிய இந்த கணவன் மனைவி கடந்த 5 ஆண்டுகளில் 66 நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து 1,70,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளதாக அவர்களது சமூக ஊடகங்களில் பதிவுகள் தெரிவிக்கின்றன. மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக பயணிக்கும் இருவரும் இந்தியாவை தொடர்ந்து நேபாளம் வழியாக ஆஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டு இருந்தாங்க. அவரது பயணத்தின் போது ஜான், ஹியானா தம்பதி இருவரும் ஈரான், ஈராக், இத்தாலி, ஜார்ஜியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை கடந்து வந்திருக்காங்க. இந்த தம்பதி கடந்த 6 மாதங்களா இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் வருவதற்கு முன் அவர்கள் தென்னிந்தியா, காஷ்மீர், லடாக், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பின்தொடர்பவர்கள் இருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தவிர யூடியூப்லும் அவர்களை பின்தொடர்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹியானாவும் ஜானும் தனித்தனி மோட்டார் சைக்கிளில் ஜார்க்கண்ட் வழியாக பாகல்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தாங்க. பீகார் வழியாக நேபாளம் செல்ல வேண்டும் என்பது அவர்களது திட்டமாக இருந்தது. அவர்கள் இருவருமே சுற்றுலா விசாவில் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. மார்ச் 1ஆம் தேதி இரவு அவர்கள் தும்கா மாவட்டத்தில் உள்ள குர்மாஹெட் என்ற சிறிய கிராமத்தில் சாலையிலிருந்து சிறிய தொலைவில் ஒரு கூடாரம் அமைச்சு உறங்குறாங்க. அப்போது சில இளைஞர்கள் அங்கு வராங்க. அவர்கள் தமது மற்ற நண்பர்கள் சிலரை அங்கிருந்து அழைக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் ஜான், ஹியானாவின் கூடாரத்துடன் நுழைஞ்சு ஹியானாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியானா, ஜான் இருவரும் தாக்கப்படுறாங்க. ஹியானாவின் குற்றச்சாட்டுப்படி அவர்கள் அவரை பாலியல் வல்லுறவு செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடுகிறாங்க. பிறகு அவர்களது கூடாரத்தையும் அவர்கள் வச்சிருந்த பொருளையும் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தால் திகிலடைந்த ஜான், ஹியானா இருவரும் தங்களது பொருட்களை சேகரித்துக் கொண்டு சாலைக்கு வந்துடுறாங்க. பிறகு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த என்ஸ்திகா காவல் நிலைய போலீசார் இரவு 10:30 மணி அளவில் இருவரும் மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்து விசாரிக்கிறாங்க. போலீசார் அவரை சாரகட் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது ஹியானாவுக்கு இழைக்கப்பட்ட கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் கொள்ளை பற்றிய முழு தகவலும் கிடைக்குது. தும்கா எஸ்பி பித்தாம்பர் சிங் கெர்வார் பிபிசியிடம் கூறும்போது அவர்களது நிலையை பார்த்ததும் என்ஸ்திகா போலீசார் அவர்களுக்கு ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டனர். ஆனா மொழி சிக்கல் காரணமாக அவருடன் நேரடியாக பேச முடியல அப்படின்னு சொன்னார். மேலும் அவர்கள் ஸ்பானிய மொழியில் மட்டுமே பேசினர். அவர்கள் ஆங்கிலம் சிறிதளவு பேசினாங்க. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்கள் போலீசார் அவர்களிடம் இந்தியில் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனா அவர்களுக்கு என்ன ஆனது என்று தொடக்கத்திலே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை அடைந்ததும் கூகுள் மொழிபெயர்ப்பின் உதவியுடன் நடந்த முழு சம்பவத்தையும் அவர்கள் போலீசாரிடம் கூறுறாங்க. மேலும் குற்றவாளியின் தோற்றத்தை விசாரிக்கிறாங்க. நள்ளிரவுக்கு பிறகு முழு சம்பவம் பற்றிய தகவலும் கிடைக்குது. நான் சம்பவ இடத்துக்கு விரைந்து போறேன். போலீசாரும் அங்கே வராங்க. இரவிலேயே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் விசாரணையின் போது அவர் அந்த சம்பவத்தில் தனக்கு தொடர்பு இருப்பதை ஒப்புக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டாளிகள் பெயர்களையும் தெரிவித்தார் அப்படின்னு தும்கா எஸ்பி கூறியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் எஞ்சியவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எங்கள் குழுக்கள் இதில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொன்னார் எஸ்பி பித்தாம்பர் சிங் கெர்வார். குற்றவியல் சட்டப்பிரிவு 164 கீழ் ஸ்பெயின் சுற்றுலா பயணியின் வாக்குமூலம் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார். அதோடு தும்காவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து கூடாரம் அமைத்து தங்கியிருந்து குறித்து உள்ளூர் போலீசாருக்கு எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் இந்தியாவில் உள்ள ஸ்பெயின் தூதரக அதிகாரிகள் ஜார்க்கண்டில் உள்ள அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஊடக செய்திகளின்படி தூதரக அதிகாரி ஒருவர் தும்காவுக்கு சென்று பாதிக்கப்பட்ட தம்பதியை சந்தித்து முழு வழக்கு பற்றிய தகவலை கேட்டறிந்தார். ஜார்க்கண்டில் தினமும் 4க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுறாங்க. அம்மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருது. ஜார்க்கண்ட் காவல்துறையின் இணையதள தரவுகளின்படி மாநிலத்தில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 4 பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுறாங்க. மேலும் மாநிலத்தில் 2015 மற்றும் 2023 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது கடந்த 9 ஆண்டுகளில் மொத்தம் 13,533 வல்லுறவு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளில் குற்றவாளிக்கான தண்டனையும் திருப்திகரமாக இல்லை. இதெல்லாம் எதனால? கடுமையான சட்டங்கள் இல்லாத வரை இது போன்ற கேவலமான கொடூரமான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுவே ஏன் பெரிய ஊடகங்கள் இதை பற்றி பேசல? ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கின்ற ஊடகங்கள் இதை பற்றி இன்னும் ஏன் பெருசா பேசாம இருக்காங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில் ஏன் சேர்க்கல என்பதுதான் மிகப்பெரிய வேதனை.
எனவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.